தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, ஆகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மறையானே போற்றி போற்றி. மேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுயதிரு தொண்டத் தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியம்முடன் அமர்ந்த நனாவுடையாருடைய திருவழிலை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணி தாயாருடன் அமர் அருள்தரும் அண்டமுடையார் திருப்படி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருப்படி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாருடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தறி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவரேச்சலர்களே, இன்று தடுத்தாட்கொண்ட புராணத்திலே சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லையம்பதி சென்ற பாங்கினை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் நம்பி ஆரூரர் தில்லையம்பதி செல்லுகின்ற பொழுது வடக்கு வாயில் வழியே போகிறார். 4 திருவாயில், தில்லையம்பதிக்கு 4 திருவாயில். அந்த 4 திருவாயில்களை பற்றி சேக்கிழ பெருமான் சொல்லுகின்ற பொழுது நான்முகனுடைய 4 முகங்களாக சொல்வார். நான்முகனுக்கு எப்படி 4 முகங்களோ திசைக்கு ஒரு முகம் என்று சொல்லுவது போல, அதே போல் 4 வாயில்கள். அதில் 4 பெருமக்களும் 4 வாயிலில் போயிருக்காங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. தில்லையம்பதியில் எந்த வாயிலுக்குள்ளே போனாலும் அது நம்ம நாயன்மார்கள் சென்ற வாயில் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்ம செல்லுகின்ற பொழுது அவங்கள நினச்சிட்டு நாம் போகணும். அவங்க திருவடிப்பட்ட மண் என்று சொல்லி அதை வணங்கிட்டு போகணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் சென்றது வடக்கு வாயில் வழியாக. அதை திருத்தணை நகர் வழிபாடு செய்து கொண்டு வர்றார். திருத்தணை நகர் அப்படிங்கிறது தில்லையம்பதியிலிருந்து வடக்கு வரக்கூடிய ஒரு பதி. அப்படி தில்லையம்பதியிலிருந்து அங்கே திருத்தணை நகர் வழிபாடு செய்து கொண்டு வடக்கு வாயில் வருகின்ற பொழுது அந்த வடக்கு வாயிலுக்கு முன்னாடியே, அந்த கொஞ்சம் முன்னாடியே, கோபுரத்துக்கு முன்னாடியே உள்ளூர் அடியார்கள் எல்லாம் சென்று இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் வரார் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்பதற்காக போகிறாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் உய்யும்படியாக பெருமான் 5 கூற்று ஏற்றக்கூடிய ஒரு பதி தில்லையம்பதி. அப்படி இங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கின்ற பொழுது அவரும் வணங்குறாரு. அதே மாதிரி அங்கிருந்த உள்ளூர் அடியார்களும் வணங்குறாங்க. ஆனால் யார் முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு என்னால் சொல்ல முடியலைன்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்கிறார். சென்ற வகுப்பில் நாம் இது சிந்தித்தோம். ரொம்ப முக்கியமான பகுதிங்க. சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாற்றில் ரொம்ப ஒரு அடியாரை எப்படி எதிர்கொண்டு வணங்கணும் அப்படிங்கிறது இங்கே தான் சொல்லுது. அன்பின் வந்தெதிர்கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆரூரர் தாமோ யாவர் முன்பு இறைஞ்சினர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்தோம் அப்படின்னார். அதாவது 2 பேரும் வணங்குறாங்க. சுந்தரர் கூட வந்தவங்களும் சுந்தரரும் வணங்குறாரு. அதே மாதிரி அந்த உள்ளூர் அடியார்களும் வணங்குறாங்க. ஆனால் யார் முன்னாடி விழுந்து வணங்கினாங்கன்னு என்னால் சொல்ல முடியல என்று சொல்லி சேக்கிழ பெருமான் இந்த ஒரு இடத்துல தான் அப்படி சொல்கிறார். மற்ற இடத்துல எல்லாம் யார் முதல்ல வணங்கினாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவார். இங்கே மட்டும் 2 பேரும் ஒரே மாதிரி விழுந்து வணங்கியிருக்கேன். அதுதான் அடியார். அதாவது எப்பொழுதும் முதல்ல நம்ம வணங்குறது தான் அடியார் வணக்கம். அவங்க வணங்குறது முன்னாடி வணங்குறதுக்கு பேர் எதிர் வணக்கம்னு சொல்லுவாங்க. அடியார் வணக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதிர் வணக்கத்தை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா அடியார் வணக்கம். அது முதல்ல வணங்குறது தான் சிறப்பு. அது அந்த வகையில் அப்படி வழிபாடு செய்து கொண்டு வடக்கு வாயில் வழியாக உள்ள வரார். அப்படி வருகின்ற பொழுது நந்தவனங்களை எல்லாம் பார்த்து வணங்கி கொண்டு வரார். ஏன் நந்தவனத்தை பார்த்து வணங்கணும்னா, இறைவனுடைய திருவடிக்கு போகக்கூடிய மலர்களை கொடுக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் எப்படின்னா போன பிறப்பில் புண்ணியம் செய்த தவ முனிவர்கள் என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி இருந்ததுனால தான் பெருமானுடைய திருவடிக்கு போய் சேரக்கூடிய மலர்களாக வந்து அவதரித்தது என்று சொல்லுவாங்க. அதனால் அந்த செடிகளை எல்லாம் பார்த்து அந்த மலர் நந்தவனங்களை பார்த்து வணங்கி கொண்டே உள்ளே வர்றார். இப்படி உள்ளே வந்து அவர் சேர்ந்தது தான் நம்ம சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். இப்போ இவர் வந்து வடக்கு வாயில் வழியாக வர்றாரு. ஞானசம்பந்த பெருமான் எப்படி வர்றாருன்னா தெற்கு வாயில் வழியாக வர்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய பதி சீர்காழி. சீர்காழியிலிருந்து வந்தால் நேராக வருகின்ற பொழுது தெற்கு வாயில் வழியாக தான் வரணும். அவர் தெற்கு வாயில் வழியாக வர்றார். அதே மாதிரி அப்பர் சாமிகள் வந்தது
நிவா நதிக்கரை என்று சொல்லக்கூடிய அந்த வழியாக வர அந்த வழிபாடெல்லாம் செய்து கொண்டு விருதாச்சலம் எல்லாம் திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலம் வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது மேற்கு வாயில் வழியாக வரார். குடதிசை அப்படின்னு சொல்லி சேக்கிர பெருமான் சொல்வார். அப்படி அவர் வருகின்ற பொழுது நந்தவனங்களை எல்லாம் பணிந்து கொண்டு தான் வர்றார். அப்படி உள்ள வருகின்ற பொழுது அந்த சென்ற வகுப்பில் அதை கூட நாம் சொன்னோம். அந்த குயில்கள் எல்லாம் சொல்லுதான், அறிவில் சிறந்த ஒரு பெரியவர் வர்றார், உங்கள் பிறவிப்பிணி நீங்கணும்னா அவரை போய் வழிபாடு செய்யுங்க என்று சொல்லி குயில்கள் கூவியதாக நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த புராணத்தில் காட்டுவார். அதாவது நாவுக்கரசு பெருமானை வணங்குனா நமக்கு பிறவி நீங்க அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாருங்க. அறிவில் பெரியவர் அயல்நெல் பகைவகள் பயல் அவை பிற்படும் வகை அணைகின்றார், பிறவி பகை விடுவீர் சென்று அவரை தொழுமின் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சேக்கிழ பெருமான் அங்கே சொல்கிறார். அப்படி வந்த வழி தான் அது. மணிவாசக பெருமான் வந்தது கிழக்கு வாயில் என்று சொல்லுவாங்க. பெரிய புராணம் இல்லை நமக்கு ஆதாரம், ஆனால் திருவாதபுர புராணத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. கிழக்கு வாயில் வழியாக அவர் வந்ததாக சொல்லுவாங்க. இப்படி 4 பெருமக்களும் 4 வாயில் வழியாக வந்தது தான் தில்லையம்பதிக்கு ஒரு பெரிய சிறப்பு. மற்ற எந்த பதிகளையும் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாயில் வழியாக வந்ததாக நமக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு பதியில் மட்டும் 4 வாயில்கள் வழியாக வருகின்றார்கள். 4 மாட வீதிகளை வணங்கினாவே நமக்கு பெரிய புண்ணியம். பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்கிறார். தில்லையம்பதி சென்று நம்ம வணங்கணும்னா திருவீதியை முதல்ல வணங்கணும், அதற்கு பிறகு உள்ளே போய் பெருமானை வணங்கணும். அப்படி வணங்கணும்னா என்னென்னா நமக்கு பிறப்பு இல்லை அப்படிங்கிறார். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடத்தை வரதர் பொற்றாள் தொழ என்று சொல்லி பெரிய புராணத்தில் 2வது பாட்டே அதுதாங்க. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் பொற்றாள் தொழ என்னாகுமா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால். இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன் அதோட முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்னென்னா மீண்டும் பிறப்பு இல்லை. இப்போ மீண்டும் பிறக்காமல் இருக்கணும்னு என்ன செய்யணும், தில்லையம்பதி சென்று பெருமானை வழிபாடு செய்யணும். அதான் தில்லை வழிபாடு செய்ய முக்தி, தில்லை காண முக்தி. அதே மாதிரி திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி. பிறக்கிறதோ இறக்கிறதோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. இந்த ஊரில் தான் நான் பிறப்பேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கே தான் நான் இறப்பேன்னு யாரும் காசியில் தான் நான் இறப்பேன்னு சொன்னால் போகிற வழியிலேயே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஆனால் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது முடியும் இல்லைங்களா. அதுவும் முடியாதுன்னு சொன்னால் நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான் நம்ம சொல்லணும். அதனால் ஒவ்வொருவரும் இந்த மானுட பிறப்பெடுத்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு பதி தில்லையம்பதி. அதனால் தில்லையம்பதி கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். அதே திருக்காட்டுப்பள்ளி தேவாரத்திலையும் நம்முடைய அப்பர் சாமிகள் சொல்வார், மாட்டை தேடி மகிழ்ந்தினீர் நும்முள்ளே நாட்டுப்பையெல்லாம் பேசிடும் நானிலீர் பூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினே அப்படின்னா. அப்படின்னா அதை மாடுன்னா செல்வம், செல்வத்தை தேடி தேடி அதற்காக எத்தனையோ பொய்யும் பொருட்டும் நீங்கள் பேசுகிறீங்க, பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் இந்த கூட்டை விட்டு உடம்பை விட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை திருக்காட்டுப்பள்ளி பெருமானை போய் வழிபாடு செய்யுங்க என்று சொல்லி அப்பர் சாமிகள் அந்த தேவாரத்தில் சொல்வார். மாட்டை தேடி மகிழ்ந்தினீர் நும்முள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலேங்கிறார். அப்படின்னா வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நம்மளை பார்த்து. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டை விட்டு உயிர் போகும் முன்னமே காட்டுப்பள்ளி உலான் கடல் சேர்மினே என்று சொல்லி அவங்க சொல்வார். அது மாதிரி ஒரு தலத்தை சென்று நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது எந்த தலத்தில் நம்மளுடைய வினை நீக்கமாகுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லா தலங்களையும் சென்று வழிபாடு செய்யறது. ஏதோ ஒரு தலத்தில் நமக்குன்ட்டு ஒரு இருக்கும். இப்போ பல தலங்களை 274 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு தலத்தில் நம்முடைய வினை நீங்கும். நம்ம ஆன்மார்த்தமாக வழிபாடு செய்யக்கூடியது ஒரு தலம். இப்போ தினசரி நம்ம இங்கே வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறது அது நம்மளுடைய வினையை நாம் நீக்கி கொள்வதற்காக தினசரி தொண்டு செய்யக்கூடியது. பல தலங்களை எதுக்கு நம்ம யாத்திரையாக போய் வழிபாடு செய்யணும்னா எதையாவது ஒரு தலத்தில் நம்மளுடைய துன்பங்கள் நீங்குவதற்கு பெருமானுடைய திருவருள் கூட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இப்போ தில்லையம்பதி அப்படிங்கிறது எல்லா பெரியவங்களும் ரொம்ப மனமுருகி வழிபாடு செய்த ஒரு பதி தில்லையம்பதி. தில்லையம்பதியில் வழிபாடு செய்தது தான் பெரிய புராணத்தில் நாவுக்கரசு பெருமான் முதலாக ஞானசம்பந்த பெருமான் மற்ற எல்லோருமே வழிபாடு செய்தது ஒரு பெரும் பேராக சொல்லுவது தில்லையம்பதி தான். இப்போ 101 பாடல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். 102வது பாட்டு இப்போ நம்ம பார்க்கிறோம். எண்ணில் பேருலகனைத்தினும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் மண்ணில் இப்பதியில் வந்தன என்ன
மங்களம் பொழில் பொலிவலத்தன ஆகி புண்ணிய புனித அன்பர்கள் முன்பு புகழ்ந்து பாடல் புரி பொற்பின் விளங்கும் அண்ணல் ஆடு திரு அம்பலம் சூழ்ந்த அம்பொன் வீதியினை நம்பி வணங்கி. இப்போ முதல்ல அந்த வீதியெல்லாம் வணங்கிட்டு வர்றார். இன்னும் உள்ளுக்குள்ளே வரல, இன்னும் மதில் சுவருக்குள்ளேயே வரல. ஆனால் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய வீதிகளை எல்லாம் வணங்குறாருங்க. அந்த வீதியை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறாரு. எண்ணில் பேர் உலகனைத்தனும் உள்ள எல்லையில் அழகு சொல்லிய எல்லாம் அப்படிங்கிறார். அதாவது எண்ணில்லாத பெரிய உலகங்கள் எல்லாவற்றிலும் உள்ள எல்லையில்லாத அழகுகள் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் ஒருங்கே. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் ஒன்று திரண்டு வந்தால் எப்படி இருக்குன்னா தில்லையம்பதியினுடைய வீதி மாதிரி இருக்கும் பாருங்க. தில்லையம்பதியினுடைய அதனால தான் அந்த தில்லையம்பதியில் அப்பர் சாமிகள் எப்படி போனார் அப்படின்னா, தில்லையம்பதியில் வழிபாடு செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஞானசம்பந்த பெருமானை பற்றி அவர் கேள்விப்படுறார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டு பல பதிகங்கள் பாடி பல அற்புதங்கள் செய்கிறார் அப்படின்னு அங்கே தான் அவருக்கு சொல்கிறாங்க. சேக்கிழார் பெருமான் அதை சொல்கிற பொழுது நாவுக்கரசுடைய புராணத்தில் வரும். கடையுகத்தில் ஆலியின் மேல் மிதந்ததிரு கழுமலத்தில் விடையுகைத்தார் திருவருளால் வெப்பரையன் பாவை திருமுலைப்பாலடும் அடைய நிறை சிவம்பெருக வளஞானம் குலைத்தோட்ட அமுது செய்த உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னார். இல்லைன்னா தெரியாது. அடியார்கள் சொல்லத்தான் நாவுக்கரசு பெருமானுக்கு ஞானசம்பந்தருங்கிற ஒரு குழந்தை சீர்காழியம்பதியில் இந்த மாதிரி எல்லாம் அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. சரி, அப்படியெல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஒரு குழந்தை ஒன்று நல்ல ஞான நிலையில் இருக்குது, அந்த குழந்தைக்கு எல்லா இதுவும் தெரியுது அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வரலாம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நாவுக்கரசு பெருமான் என்ன மனசில் நினைச்சாருன்னா, காளியவர் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழியவர் மலர்கடல்கள் வணங்குதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்புங்க. இதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய சிறப்புங்க. அதாவது நம்ம என்ன செய்ய பார்த்துட்டு வரலாம்னு நினைப்போம். ஆனால் நாவுக்கரசு பெருமான் அந்த குழந்தையினுடைய திருவடியை வணங்கிட்டு வரலான்னு நினைச்சார். நாவுக்கரசு பெருமானுக்கு வயசு 80 வயசு. அது ஞானசம்பந்த பெருமானுக்கு அப்போ இருந்த ஒரு 5 வயசு தான் இருக்குங்க. 5 வயசு குழந்தைய போய் என்ன நினைக்கிறார் பாருங்க. வாழியவர் மலர்கடல்கள் வணங்குதற்கு மனத்தெழுந்த விருப்பு வாய்ப்பு அப்படின்னா அப்படி நினைச்ச உடனேயே அப்பொழுதே அம்பலத்தில் ஆடுகின்ற கலல் வணங்கி அருள் முன் பெற்று பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்கொண்டு போந்தார். நடந்து போகலையாம். அப்படி அது கேள்விப்பட்ட உடனேயே என்ன செஞ்சாராம்? அந்த திருவீதியை அப்படியே புரண்டு போனாராம். அதான் பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதிங்கிறார் அங்கே. அப்படின்னா அந்த வீதியே நமக்கு பிறப்பு நீக்கும் அப்படிங்கிற தில்லையம்பதிக்கு அவ்வளவு சிறப்பு உண்டுங்க. அதனால தான் ஞானசம்பந்த பெருமான் தில்லையம்பதியில் தங்கலை. அவர் எங்கே தங்கினார்னா திருவேட்களத்தில் போய் தங்கினார். அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தங்கினார். ஏன்னா இங்கே மலசலங்கள் கழிக்கக்கூடாது, கூத்த பெருமான் உறைந்திருக்கக்கூடிய ஒரு பதி. அதனால் அங்கே தங்குவதற்கு அஞ்சி அவர் இன்னொன்று அந்த தில்லையம்பதியில் இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரும் அவருக்கு எப்படி தெரிஞ்சாங்கன்னா சிவகணங்களாக தெரிஞ்சாங்களாம். அதனால் நான் ஞானசம்பந்த பெருமான் தில்லை வருகின்ற பொழுதெல்லாம் வழிபாட்டை முடித்து கொண்டு அவர் தங்கியது எங்கேன்னா திரு வேட்களத்தில் தங்குறார். இப்படி நம்முடைய அருளாளர்கள் அத்துணை பேரும் தில்லையம்பதியை வழிபாடு செய்த பாங்கினை நமக்கு சேக்கிழார் பெருமான் மிக அற்புதமாக சொல்வாருங்க. அப்படி எண்ணில்லாத அழகெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டிருந்தால் எப்படி இருக்குன்னா அந்த பூலோகத்தில் தில்லையம்பதியினுடைய அந்த வீதி திருவீதிகளை போல இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதையெல்லாம் அந்த வளங்களை உடையனவாய் புண்ணிய புனித அன்பர்கள் முன்னர் புகழ்ந்து பாடும் அழகிலே விளங்கி இறைவன் ஆடுகின்ற திருவம்பலத்தை சூழ்ந்திருக்கும் உள்வீதியினை நம்பியில் வணங்கி கொண்டு போய் அப்படின்னார். அப்படியே பெருமான் இருக்கக்கூடிய அந்த உள்வீதிக்குள்ள இப்போ வந்துட்டார். அப்படி உள்வீதியை வணங்கி கொண்டு உள்ள போறாருங்க. பேருலகு அனைத்திலும் மேலும் கீழுமாக உலகுகள் எண்ணில்லாத அண்டங்கள் என்றும் என்று கந்த புராணத்தில் அண்டகோச படலத்தில் எத்தனை அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த அண்டங்களில் இருக்கக்கூடிய அழகெல்லாம் சேர்ந்து வந்தது போல் இருந்தது. இறைவனை தரிசிக்கவும் அபிகொள்ளவும் எல்லா தேவர்களும் வந்தனராதலின் அவ்வொரு உலகங்களின் அழகுகள் எல்லாம் வந்தது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் தினசரி அங்கே வேள்வி செய்வாங்களாம். அந்த வேள்வியில் அவி கொடுப்பாங்க பாருங்க. அந்த அவியை ஏற்றுக்கொள்வதற்காக தேவர்கள் எல்லாரும் அங்கே வருவாங்க. இப்போ ஒரு வேள்வி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த வேள்வியில் என்ன பெருமானுக்கு கொடுக்கறது அது தனி, அது நம்ம நிறை அவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏனைய தேவர்களுக்கெல்லாம் ஆகுதி கொடுப்பாங்க. மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்திரன்
திருமாலை, மற்ற தேவர்கள் எல்லா தேவர்களுக்கும் திக்குப்பாளர்கள் எல்லாத்துக்கும் அவை கொடுப்பாங்க. இதை ஏற்றுக்கொள்வதற்காக விண்ணுலகத்திலிருந்து இங்கே வருவாங்களாம். அதனால தான் வேள்விகளில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியங்க. அதான் என் திசை காவலர்கள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லா உலகத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் புகழ்ந்து பாடலுக்குரி பொற்பு என தில்லைக்குரிய சிறப்பெயல்பு என்று சொல்லி புண்ணிய புனித அன்பரார், புண்ணியமும் புனிதமும் அன்பும் ஒருங்கே நிலைய பெற்றவர்கள் யார்? நம்முடைய அடியார் பெருமக்களை சொல்லுகின்ற பொழுது புண்ணிய புனித அன்பர்கள் அப்படின்னு சொல்கிறார். முன்பு அன்பர்களும் சிவகணநாதர்களும் தேவர் முனிவர் முதல் எல்லாருக்கும் முன்னே நிற்கவும் எல்லா காலத்தும் சேவிக்கும் உரிமையுடையவர் என்று சொல்லி, அதாவது அடியார் பெருமக்கள் மட்டும்தான் கைலாயத்திலையும் சரி, அதே மாதிரி தில்லையம்பதியிலையும் சரி, திருவாரூர்லேயும் சரி, 3 இடத்துல மட்டும்தான் அடியார்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்கிறத பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கால நேரம் கிடையாது, எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் மற்றைய தேவர்களுக்கு அந்தந்த காலம் இருக்குது. திருமால் அப்படின்னா திருமால் வழிபாடு செய்யக்கூடிய காலம், அந்த காலம் தாண்டி போனால் அந்த காலம் மீண்டும் வருகின்ற பொழுது தான் அவர் வழிபாடு செஞ்சுக்கணும். அதே மாதிரி நான்முகன் இந்திரன் எல்லாத்துக்கும் அதே தான். ஆனால் அடியார் பெருமக்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வழிபாடு செய்யலாம். அது ஒரு சிறப்பு. கைலாயம், அதே மாதிரி தில்லையம்பதி, நம்முடைய திருவாரூர், இதில் எல்லாம் அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புண்ணிய புனித அன்பர் என்று சொல்கிறார். அன்பர்களும் சிவகணநாதர்களும் தேவர் முதலிய முனிவர் முதலிய எல்லோருக்கும் முன்னே நிற்கும் எக்காலத்தும் சேவிக்கும் உரிமையார் என்பது சொல்லி, அன்பர்கள் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள். தொண்டர்களின் கும்பர்குழாமும் மழ்கு திருக்காலத்திலே அப்படி தான் சொல்கிறாங்க. தொண்டர்குழாம் அப்படின்னா அடியார்களுக்கு பின்னாடி தேவர்கள் நின்று வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் திருவாரூரில் இன்னும் கொஞ்சம் மேலே போவார். என்ன சொல்வார்னா, அண்டர்பிரான் தொண்டர்கள் அமரர்மணிய மணியாரூர் அப்படிம்பார். அண்டர்பிரான் தொண்டர், நம்ம அண்டர்பிரான் தொண்டர்னு தான் திருத்தேரில் எழுதியிருக்கிறோம். அண்டர்னா யார்? தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்களை வணங்குறதுக்காக தேவர்கள் அங்கே வருவாங்களாம் எங்கள் திருவாரூருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் தேவாசிரியன் மண்டபம்னு பேருங்க. தேவர்கள் ஆசிரித்திருக்கக்கூடிய மண்டபம். எதுக்காக அங்கே வந்திருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய அடியார்கள், சீவன் முக்த அடியார்களை வழிபாடு செய்வதற்கு தேவர்கள் அங்கே வந்திருக்கு. அதனால தான் அதுக்கு பேர் தேவாசிரியனே பேருங்க. பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசன் எனும் திருக்காவனம் அப்படின்னா எல்லா தேவர்களும் அங்கே அப்படி உறைந்து இருப்பாங்களாம் அடியார்களை வழிபாடு செய்வதற்கு. அதான் சொல்கிறார், அண்டர்பிரான் தொண்டர்களால் அமரர்பணியம் அணியாரூர் அப்படின்னார். அதே மாதிரி ஏயர்கோன் கலிக்காவனார் முன்னத்தில் சொல்கிறார். அதில் எப்படி சொல்கிறாருன்னா, தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பார். தொண்டர் மிடையன்னா அடியார்கள் வழிபாட்டுக்கு வந்தாங்கன்னா தேவர்கள் எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்களாம். ஐயோ அடியார்கள் வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் வழிபாடு செய்வாங்க, நாம் கொஞ்சம் ஓரமாக நின்றுக்கலாம். எப்படி பாருங்கள், அதாவது திருவாரூர் தான் நமக்கு அடியார்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான ஒரு ஊர்னா திருவாரூர் தான். திருவாரூரில் யாருக்கு முன்னுரிமை அப்படின்னா அடியார்களுக்கு தான். தேவர்களே ஒதுங்கி நிற்பாங்களாம். சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான் ஏயர்கோன் கலிக்காவனார் குணத்தில் சொல்கிறார், தொண்டர் மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி பெருமல்லை குருமநாயனாருடைய குணத்தில் சொல்வார், அந்த திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மெய்யடியார் சித்தனிடமும் திருத்தொண்ட தொகை அப்படின்னு பாருங்க. நல்ல அடியாருடைய நெஞ்சில் எது இருக்குமா? திருத்தொண்ட தொகை எப்பொழுது இருக்கும். எந்த பாட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க அடியார்கள். திருத்தொண்ட தொகை நமக்கு முதல்ல மனப்பாடம் செய்ய வேண்டியது என்னென்னா திருத்தொண்ட தொகை தாங்க. அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல்ல மனப்பாடம் செய்ய வேண்டியது திருத்தொண்ட தொகை. அந்த பதிகம் ஒன்று இதில்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னார். நம்முடைய தீமைகளை எல்லாம் இல்லையாக செய்யக்கூடியது திருத்தொண்ட தொகை. எங்கே பார்த்தாலும் திருத்தொண்ட தொகை இருப்பார். எங்கேயா திருத்தொண்ட தொகை எழுதி போட்டிருக்கு. மனப்பாடம் செய்ய முடியாத அன்பர்கள் அதை பார்த்து படிச்சுட்டு அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு போகலாம். தினசரி ஒரு முறையாவது திருத்தொண்ட தொகை நம்ம படிக்கணுங்க. ஏன்னா அடியார்கள் அத்தனை பேரத்தை நம்ம வணங்கினதுக்கு சமம். நம்ம அடியாரில் வணங்கினா பெருமானை வணங்கிறதுக்கு சமங்க. இப்படி அந்த அன்பர்களும் சிவகணநாதர்களும் இருந்தாங்கிறார். இத்திருவீதி அம்பலத்தை அடுத்து சூழ்ந்ததாதலை இதனை கண்டவுடனே இதில் போந்து பாடிய பேரன்பர் நினைவு உண்டாவது இயல்பு என்று சொல்லி, யாரெல்லாம் அங்கே வழிபாடு செய்திருக்கிறாங்க அப்படின்னா திருமூல தேவநாயனார் வழிபாடு செய்திருக்கிறார். திருமூலர் அங்கே கைலாயத்திலிருந்து கீழே வருகின்ற பொழுது முதல்ல அந்த தில்லையெல்லாம் வழிபாடு செய்து கொண்டு தான் அதற்கு பிறகு திருவாவடுதுறை போகிறார். திருவாவடுதுறை சென்று அப்புறம் அங்கேயே சாத்தனூரில் அந்த மூலனுடைய உடம்புக்குள்ளே போய் அப்படியே ஐக்கியமாயிடும். அது மீண்டும் உடம்பு அவருக்கு கிடைக்கிறதில்ல. ஆமாம், அந்த
திருமூலர் வழிபாடு செய்திருக்கிறாரு. அப்புறம் சொல்கிறார் மாணிக்க வாசக பெருமான், ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு நாயனார், ஐயடிகள் காடவர்கோன், இது நாயன்மார்களையே இத்தனை பேர் வழிபாடு செய்திருக்கிறார். தில்லையம்பதி. அடுத்த திருப்பாட்டு. மாலையன் சதமகன் பெருந்தேவர் மற்றும் உள்ளவர்கள் முற்று நெருங்கி சீலமா முனிவர் சென்று முன்றுண்ணி திருப்பிரம்பின் அடிகொண்டு திளைத்து கால நேர்படுதல் பார்த்து அயன் நிற்ப காதலன்பர் கணநாதர் புகும்பொற் கோல நீடு திருவாயில் இறைஞ்சி குவித்த செங்கை தலைமையர் கொண்டு புக்கார். அதாவது கோயிலுக்குள்ள வர்ற பொழுது நம்ம எப்படி வரணுங்கிறது இந்த பாட்டில் சொல்லாரு. அப்படியே எல்லாரும் நிற்கிறாங்க, தேவர்கள் எல்லாம் அப்படி நிற்கிறாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகள் உள்ளே போகிறாராம். உள்ளே போகிற பொழுது எப்படி போகிறாரு? கையை சிறமேற்கொண்டு குவித்து கொண்டு போகிறார். அப்படி வணங்கி கொண்டு உள்ளே போகிறார். ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி வருகின்ற பொழுது அவர் வணங்கி கொண்டு போகிறாரு. எப்படி வணங்கிட்டு போனார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருந்த நாயன்மார் மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார் பணி செய்த இந்த கோயிலில் மூர்த்தி நாயனார் நினச்சி மூர்த்தியார் கடல் வணங்கிப்பார் சேக்கிழார் பெருமான். மதுரையம்பதிக்குள்ளே போகிறவர் சொக்கநாதர் தானே வணங்கியிருக்கணும். அப்படி அல்ல, ஞானசம்பந்த பெருமான் யாரை வணங்கினார்னா மூர்த்தி நாயனார் கடல் வணங்கின்னு தான் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதற்கு பிறகு தான் சொக்கநாதர் வணங்கியிருக்கிறார். அதே மாதிரி சேங்கலூர்னு ஒருவர், அதை சண்டீஸ்வர நாயனார் அவதரித்த பதி சேங்கலூர். சேயினா குழந்தைன்னு அர்த்தங்க. சண்டீஸ்வர நாயனார் அவதரித்த பதிக்கு வருகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்கிறார்னா பல்லக்க விட்டு கீழே இறங்குறார். கீழே இறங்கி நடந்து வர்றார். அப்படின்னா சண்டீஸ்வர நாயனார் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். சண்டீஸ்வர நாயனாருக்கு என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, ஞானசம்பந்த பெருமான் எப்படி சீர்காழி பிள்ளையாரோ அது மாதிரி சண்டீஸ்வர நாயனார் சேங்கலூர் பிள்ளையார்னு பேர் அவருக்கு. பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார். பிள்ளையார்னா குழந்தை, பெருமானுக்கு மகனாம் தன்மை. அப்படி விழுகாதீங்க, சாமி மேலே அந்த பக்கம் கால் இப்படி அதனால் நமக்கு 2 பிள்ளையார் பெரிய புராணத்தில். அதனால் அதுவும் இவர் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்டதுனால இவர் பிள்ளையார் இல்லைங்களா. சிவபெருமானுக்கு மகனான் தன்மை. அவர் எப்படின்னு கேட்டால், சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை காலால் இடறச் செய்தது தட்டினார் அவங்க அப்பா எச்சதத்தன். 2 காலையும் வெட்டினார். அப்படியே கீழே விழுந்து இறந்தே போயிட்டார் அவங்க அப்பா. அப்படி இறந்ததுக்கு பிறகு அவர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நம் பொருட்டு ஈன்ற தாதை தன்னை விழ எறிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நாம்னார். சாமியே சொல்றாரு, வேற எந்த நாயன்மாருக்கு நான் உனக்கு அப்பான்னு சொல்லலை, சண்டீஸ்வர நாயனாருக்கு சொல்றாருங்க. சண்டீஸ்வர நாயனார் வழிபாடு ஏன் அவ்வளவு சிறந்ததுன்னா அதுதான் சிறந்தது. அடுத்த தாதை உனக்கு நான் சொன்னது மட்டுமல்ல, என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படி அவரை கட்டி அணைத்து உச்சி முகந்தாருங்கிறார் சேக்கிழார். நம்ம குழந்தைகளை முத்தம் கொடுப்போம் பாருங்க நெற்றியில், அது மாதிரி உச்சி முகந்தாருங்கிறாரு. அப்படி சாமியனுடைய திருக்கை சண்டீஸ்வர நாயனார் மேலே பட்டதுனால இந்த மாய யாக்கை போய் அவருக்கு சிவ யாக்கையாக மாறியது என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் பெரிய புராணத்தில் கடைசியை நிறைவு செஞ்சு காட்டுறார். அப்போ 2 பிள்ளையார் நம்முடைய பெரிய புராணத்தில் ஞானசம்பந்த பெருமானாலேயே வணங்கப்பட்ட ஒரு பிள்ளையார் யாருன்னா சேங்கலூர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய சண்டீஸ்வர நாயனார். அவர் பூஜை நம்ம சிவபூசை பையன் நமக்கு கொடுக்கக்கூடியது யாருன்னா அவர் தான் கொடுப்பார். நீங்கள் சிவபூசை பண்ணுறீங்க இல்லையா, கடைசியாக சண்டீஸ்வர நாயனார் பூஜை செய்யணும். ஒரு மலர் எடுத்து வச்சு சண்டீஸ்வர நாயனாருடைய ஒரு துதி சொல்லி, இதை பூசையெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். நான் உண்டகலமும் குடுப்பனமும் சூடுவனமும் உமக்காக சண்டீசனமாம் பதம் தந்தோம் என்று சாமியே சொன்னது. அதனால் சண்டீஸ்வர நாயனார் அவ்வளோ சிறப்பு. இங்கே கோயிலுக்குள்ளே உள்ள நுழைகின்ற பொழுது அப்படியே 2 கரங்களையும் கூப்பி அப்படியே சிறமேல் குவித்து கொண்டு நம்பிகள் உள்ளே போகிறார். அப்படி தான் கோயிலுக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டிய முறை. அதான் போகிறாரு. நம்பிகள் திருவாயிலில் நுழைந்த சொல்றார், பிரம்மன் இந்திரன் ஆகிய பெருந்தேவர்களும் மற்றும் உள்ள தேவர்களும் முழுவதும் நெருங்கி தவசீலமுடைய பெருமுனிவர்கள் முன்னே சென்று சேர்ந்து உரிய காலம் அல்லாமையால் உள்ளே செல்ல மாட்டாதவர்களை காவல் நாயகராகிய நந்தி தேவரது ஆணை பிரம்பினது அடி மேலே பட. நந்திய பெருமான் கையில் ஒரு இது வச்சிருப்பார், கத்தையும் அதே மாதிரி பிரம்பு வச்சிருப்பார். அந்த பிரம்பு எதுக்கு அப்படின்னா, சரியான நேரத்தில் வழிபாடு செய்யலைன்னா தேவர்களெல்லாம் அடிக்கிறதுக்கு கையில் பிரம்பு வச்சிருக்கிறார். சொல்கிறோம் இல்லையா, நெற்றியில் கண்ணர் நாற்பெருந்தோலர் நீரடி மேனியர் அநேகர் பெற்றமேல் கொண்ட தம்பிரானுடையார் பிஞகன் தன்னருள் பெறுவார் மற்றவர்க்கெல்லாம் தலைமையாம் பணியும்
மலர்கையில் சுருகியும் பிரம்பும் கற்றைவார் சடையான் அருளினால் பெற்றார் காப்பது கைலைமால் வரைதான். கைலாயத்தை காவல் கொண்டு இருக்கக்கூடிய நந்திய பெருமான் கையில் என்ன வச்சிருக்கிறார்னா ஒரு பிரம்பு வச்சிருக்கிறார், அப்புறம் ஒரு கத்தி வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா அந்த ஒழுங்குபடுத்துவது அவருடைய வேலைங்க. கைலாய மலையை காவல் காப்பது நந்திய பெருமானுடைய வேலை. நந்திய பெருமானுடைய மூச்சு காற்று பற்றாவே அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் விலகி ஓடிடுவாங்களாம். அவ்வளவு வலிமையுடையவர் நந்திய பெருமான். அவர் தான் காவல் காத்து கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம பார்க்கக்கூடிய விடை என்று சொல்லும் பெருமான் ஏறி செல்லுவது விடை, கோயில் காவல் காப்பது நந்தியம் பெருமான். நந்தியம் பெருமான் வேறு, விடை வேறு. விடை இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே விடை தாங்க. அது பெருமானை சுமந்து கொண்டு செல்லுவது. இப்போ பெருமான் வந்தார் இல்லையா, விடை காட்சி கொடுத்தார் நமக்கெல்லாம் பிரதோஷத்தில். அது ஒன்று. இன்னொன்று நந்தியம் பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா 2 காலு 4 கைகள் இருக்கு. அவன் கையில் கத்தி வச்சிருப்பார், பிரம்பு வச்சிருப்பார். திருவாரூரில் அந்த மாதிரி ஒரு கோலை இருக்கு. ரொம்ப பெரிய கோயில், பழமையான கோயில்கள் அந்த மாதிரி இருக்கு. அதனால் நந்தியம் பெருமான் வேறு, விடை வேறுங்கிறது நம்ம அது நந்தியம் பெருமானுக்கு பேர் என்னென்னா துவித சம்புன்னு பேருங்க. அதுக்கு எப்படி சிவபெருமானுக்கு சம்புன்னு பேரோ அது மாதிரி நந்தியம் பெருமானுக்கு துவித சம்புன்னு பேருங்க. அவர் தான் நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதன் ஆகும். அதாவது கைலாய பரம்பரைன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த கைலாய பரம்பரையில் முதல் குருநாதர் பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினவர் யாருன்னா நந்தியம் பெருமான் தான். ஆமாம், அவருடைய சீடர்கள் தான் மற்றதெல்லாம். அதான் நமக்கு திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம் இதெல்லாம் கைலாய பரம்பரைன்னு போடுறாங்கன்னா அந்த மரபில் வந்தது அகச்சந்தானம், அதற்கடுத்து புறச்சந்தானம், புறச்சந்தானத்திலிருந்து வந்தது இந்த மரபு. நமக்கு 2 சன்னிதானங்களும் அப்படி வந்ததாங்க. அருளந்தி சிவாச்சாரியருடைய மரபில் வந்தது ஒன்று, நமச்சிவாயமூர்த்திகளுடைய மரபில் வந்தது ஒன்று என்று சொல்லுவாங்க. இப்படி இப்போ அந்த மாதிரி தில்லையம்பதிக்குள்ள அவர் உள்ள கையை கூப்பி கொண்டு உள்ள போகிறார். சதமகன்னா இந்திரனை சொல்லுவது சதமன். 100 யாகங்கள் செஞ்சு அந்த பதவியை பெற்றான். சதமகன்னா 100, சதம்னா 100 இல்லைங்களா, 100 யாகங்கள் செய்து அந்த இந்திர பதவியை பெற்றதுனால அவனுக்கு பேர் சதமகன் ஒரு பெயர் உண்டுங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு பதவி நம்முடைய வீரபாகு தேவர் கந்த புராணத்தில் போரெல்லாம் முடிஞ்சு முருகப்பெருமான் என்ன செய்வார்னா எல்லாத்துக்கும் வரம் கொடுப்பார். அப்படி எல்லாத்துக்கும் வரம் கொடுத்து வருகின்ற பொழுது வீரபாகு தேவர் தான் அந்த போரைவே செய்கிறார். அவர் தான் முன்னாடி நின்று செய்தது வீரபாகு தேவர். அவரை கூப்பிட்டு உனக்கு என்னப்பா பதவி வேணும், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வீரபாகு தேவர் சொல்கிறார், கோலன் நீடிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன், மேலே இந்திரன் பதவியும் பொருளென மதியேன், மாலையன் பெரு பதவியும் கனவிலும் நினையேன், சாலன் என்பதற்கு அன்பையே வேண்டுவன் தமையனேன் அப்படின்னார். எல்லாத்துக்கும் வரம் கொடுத்துட்டு வந்தார். எல்லாரும் கேட்டாங்களாம், எனக்கு அந்த பதவி கொடுங்க, இந்த பதவி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் வீரபாகு தேவர் சொல்கிறார் பாருங்க, கோலம் நெடிய நிதிபதி வாழ்க்கையும் புரியேன். அப்போ குபேரனை போல ஒரு பெரிய வாழ்க்கையில் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. திருமாலை போல காக்கணும், பிரம்மனை போல படைக்கணும், அதுவும் எனக்கு வேண்டாம். இந்திரனை போல தேவர்களுக்கெல்லாம் நான் தலைவனாக இருக்கணும், அதுவும் வேண்டாம் சாமி. உன்னிடத்தில் அன்பு மட்டும் குறையாமல் இருந்தால் போதும் என்று சொல்லி வீரபாகு தேவர் வரம் கேட்கிறார். சாலன் என்பதற்கு அன்பையே வேண்டுவன் தமையனேன்னு. அப்படிதான் நம்ம நாயன்மாரெல்லாம் வரம் கேட்டிருக்காங்க. இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும். அம்மா கேட்குறாங்க, மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் அதான சொன்னார், இருக்கிறதுலையே ரொம்ப ஈனமான ஒரு பிறவி என்னென்னா புழுங்க. புழு எங்கே இருக்கும்? சாக்கடைகள் இருக்கும், எங்கெங்கெல்லாம் மோசமான இடமோ அங்கேயெல்லாம் இருக்கும். அந்த பிறவியே கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை நினைக்கணும் அப்படிங்கிற. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்து வலுவாதிருக்க வரந்தர வேண்டும் ஐயகத்தை அப்படின்னார் சிவக்குனி ஐயா. அந்திம காலத்தில் அவர் சிவபூசை செய்து கொண்டிருக்க, எப்பொழுதும் சிவபூசை செய்கிறவர் அவர். அப்படி முடியாத காலத்தில் இந்த பாடலைத்தான் அவர் தினசரி திருவடி நோக்கமாக வைப்பார். சாமி எங்கே போய் எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய திருவடி மட்டும் நான் மறக்காமல் இருக்கணும் என்று சொல்லி அந்த பாடலை அவர் எப்பொழுதும் சங்கல்பம் வைப்பார்னு சொல்லி பித்தானின் சுயசரிதம்னு அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் அவர் ஐயா குறிப்பிட்டிருக்கிறாங்க. பெரியவங்க எப்பவுமே பெரிய வரம் தான் கேட்பாங்க இல்லைங்களா. குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிறைப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த உற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவி வேண்டும். இந்த மாநிலத்தில் தூக்கிய திருப்படியை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீண்டும் மனுஷனாக பிறந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அப்பர் சாமிகள் கேட்குறாரு. அப்போ
என்ன கேட்குறாங்க, பெருமானுடைய திருவடி நிழல்ல எப்பொழுது இருக்கணும், பெருமானுடைய திருவடியை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் பெரியவங்களுடைய ஒரு விண்ணப்பமாக இருந்திருக்கு. வீரபாக தேவர் அப்படி தான் கேட்குறாரு. தேவர்களுடைய நிலை என்னென்னா, அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பதவியை விட்டு அவங்களால இருக்க முடியாது. அந்த பதவி வந்து, அதாவது இந்திரன் என்ன நினைப்பான்னா, தேவர்களுக்கெல்லாம் நான் தான் தலைவனாக இருக்கணும், என்னை தவிர யாரும் தலைவராக இருக்கக்கூடாது. திருமால் என்ன நினைப்பார், இந்த உலகத்தை நான் தான் காப்பாற்றணும், என்னை தவிர யாரும் அந்த பதவிக்கு வந்துடக்கூடாது. பிரம்மன் அதே போல தான், நான் தான் படைக்கணும், என்னை தவிர யாரும் அந்த பதவியை எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் அவங்கெல்லாம். ஆனால் அடியார்கள் அப்படி அல்ல, அன்பு மட்டும்தான் பெருமானிடத்தில் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சீலமா முனிவர் சென்று முன் துண்ணி அப்படின்னார். திளைத்தெல்லாம் பிரம்பின் அடியினால் வருந்தாது. தேவர்கள்லாம் பிரம்பால் அடிப்பாராம். யார்? நந்திய பெருமான். இந்த பிரம்படி கிடைக்காதான்னு ஏங்கி நிற்பாங்களாம் அவங்கெல்லாம். எப்போவாவது ஒரு தடவை பிரம்படி கிடைச்சதுன்னா போதும், நமக்கு ஒரு முத்தி கிடைக்குமே என்று சொல்லி ஏகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார் ஐயா. பிரம்பின் அடியினால் வருந்தாது இது மேற்படும் பேர் கிடைத்தது என்று ஆனந்தித்து அனுபவித்தல் என்று சொல்லி சொல்றார். தேவர்களெல்லாம் அப்படி திளைத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அயல் நிற்ப அன்பர் கணநாதர் புகும் வாயில். தேவர் முனிவர் முதலியோர் திருவாயில் காலம் பார்த்து புறத்தை நிற்கவும் அன்பர்களும் சிவகணநாதர்களும் தடையின்றி உள்ளே போவாங்களாம். அவங்க எப்பொழுதும் பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள். அடியார் பெருமக்களும் சிவகணங்கள் என்று சொல்லக்கூடிய சிவகணங்களும் எப்பொழுது வேணாலும் அங்கே சென்று வழிபாடு செய்து கொண்டு வரலாம், போகலாம். அப்படி எப்பொழுதும் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க அடியார்களும் சிவகணநாதர்களும் தான் என்று சொல்லி சொல்றாரு. ஆமாம். அடுத்த திருப்பாட்டு. இப்போ திருவணக்கன் திருவாயில்னு ஒன்று அங்கே உள்ளே போயாச்சு. அந்த திருவணக்கன் திருவாயில் போய் வணங்குறார். பெருமதில் சிறந்த செம்பொன் மாளிகை மின் பிறங்கு பேரம்பலம் மேறு வருமுறை வளங்கொண்டிறங்கிய பின்னர் வணங்கிய மகிழ்வடும் புகுந்தார். அருமறை முதலின் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் அலர்ந்த திருவளர் ஒளிசூழ் திருச்சிற்றம்பலமுன் திரு அணுக்கன் திருவாயில். திருவணுக்கன் திருவாயில் என்று சொல்வது அந்த திருக்கழிற்றுப்படிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாயில். அந்த திருவணுக்கன் திருவாயில் போயிட்டாருங்க. பெருமானுடைய திருவடி எங்கெங்கையெல்லாம் மலர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு வரவர் கடைசி என்ன சொல்லார்னா, அன்பர்தம் சிந்தையில் அப்படின்னு. ஆமாம், தில்லை மூதூர் ஆடிய திருவடி பள்ளுயிரெல்லாம் பயின்றன ஆகி சொல்கிறார்ல, தில்லை மூதூர் ஆடிய திருவடி பள்ளுயிர்களெல்லாம் பயின்றன ஆகி என்று சொல்லி எங்கே பெருமானுடைய திருவடி சிற்றம்பலத்தில் ஆடிட்டு இருக்குது, ஆனால் ஆன்மாக்களுடைய உள்ளத்திலையும் அந்த திருவடி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வார். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த திருவடி இருக்குங்கிறத சொல்கிறார். பெரிய மதில் சூழ்ந்த செம்பொன் மாளிகையும் பேரம்பலம் மேரவியும் விதிப்படி வளம் செய்து வணங்கிய பின்பு மகிழ்ச்சியோடு மேலும் சென்று வணங்கும் பொருட்டு நம்பிகள் வேதத்தின் முதல் இடை கடைகளிலும். பெருமான் எங்கெல்லாம் இருக்கிறார் அப்படின்னா, கூத்த பெருமான் வேதத்தினுடைய முதல் இருக்கிறார், வேதத்தினுடைய கடைசியில் இருக்கிறார், இடையிலையும் இருக்கிறார். இப்போ வேதத்தில் முழுவதாக வியாபித்திருக்கிறது யாருன்னா கூத்த பெருமான் தான் அப்படி சொல்றார். அப்படி அது மட்டுமல்ல, அன்பர் சிந்தைகளிலேயும் விளங்குகின்ற திருவளர் ஒலி சூழ்ந்த திருச்சிற்றம்பலத்தின் முன்னே உள்ள திரு அணுக்கன் திருவாயிலில் புகுந்தார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமாம், ஒரு குறுந்தொகையில் சொல்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான், முழுதும் வானுலகத்துள தேவர்கள் தொழுதும் போற்றியும் தூய செம்பொன்னினால் எழுதி மேய்ந்த சிற்றம்பல கூத்தனை இழுதையேன் மறந்து எங்கனம் உய்வனோ. பெருமானை மறந்து உய்வனோங்கிறார். அதுவும் நம்முடைய இன்னொரு பாடலில் சொல்லுவார், அப்பர் சுவாமிகளுடைய 5ஆம் திருமுறை தான். அதில் என்ன சொல்லுவார்னா, தினைத்தனை பொழுது மறந்துயவனோ அப்படிங்கிறார். அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வனோ அப்படிம்பார். அப்படின்னா என்னால் மறந்து இருக்க முடியாதுன்னு அர்த்தங்க. தினைத்தனை பொழுதுன்னா பணக்கை மும்மதம் வேல முறித்தவன், நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன், அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்துய்வன். இருக்கிறதுலையே ரொம்ப குறைவான காலங்கிறது திணை பொழுதுங்க. இப்படி கண்ணை மூடி முழிக்கிற நேரம்தான். அந்த நேரம் கூட அப்பர் சாமிகள் கூத்த பெருமானை மறந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பதிகத்தில் சொல்கிறாரு. பணக்கை மும்மதம் வேலை முறித்தவன் எப்படிப்பட்டவன்? அவன் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன். அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனசில் சாமி இருப்பார். நினைக்கிறது தான் நம்ம இல்லை, ஆனால் நினைச்சோம்னா போதும் பெருமான் அப்படி கோயிலாக நினச்சி வந்துடுவார். அடியார்களுடைய கோயிலை தவிர சிறந்த கோயில் எதுவும் இல்லைன்னு சொல்லி திருவையாற்று தேவாரத்தில் சொல்கிறாரு. அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்கிறார்,
இருக்கிறதுலையே ரொம்ப பெருமானுக்கு பிடித்த கோயில் என்னென்னா அடியாருடைய உள்ள கோயில் தானா. சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. சகமலாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. நகமலாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவி முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனார்க்கினர். சாமிக்கு பிடிச்ச ஒரு கோயில் எதுன்னா சொல்றாரு பாருங்க, சகமல்லாத அடிமை இல்லை, தானலால் துணையும் இல்லை. நகமெல்லாம் தேய கையால் நாள்மலர் தொழுது தூவினர். அப்படி மலர் பறித்து பறித்து பெருமானுக்கு சாற்றி நகமெல்லாம் தேஞ்சு போயிருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வழிபாடு செஞ்சுருப்பாங்க பாருங்கள். அப்படி பறித்து பெருமானுக்கு மலர் பறித்து தினசரி சாற்றக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்க எப்படின்னா முகமெல்லாம் கண்ணீர் மல்க முன்னின்று ஏற்றும் தொண்டர் அப்படின்னா, அப்படியே பெருமான் முன்னாடி போய் நின்னா அப்படி கண்ணீர் வருமா. அப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அகமல்லால் கோயில் இல்லை, ஐயன் ஐயாரனாருக்கு என்று சொல்லி திருவையாற்று பதிகத்தில் சொல்கிறாருங்க. இப்போ பெருமானுக்கு ரொம்ப பிடித்தது அடியார் பூசை செய்யக்கூடிய அடியார்களுடைய உள்ளந்தாங்க. அதை விட சிறந்த ஒரு கோயில் அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இந்த தில்லை பதிகத்திலையும் சொல்கிறார், நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அனைத்தும் வேடமும் அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்துய்வனோன்றார். அவன் மணிவாசக பெருமான் சொல்கிறார் இல்லையா, இமைப்பொழுதும் மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வன். ஜியு போப்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வரி அதுதானுங்க. அவர் எல்லா சமய நூலும் படித்தவர், 10 மொழிகள் தெரியும் அவருக்கு. ஜியு போப்புக்கு 7 பல்கலைக்கழகத்தினுடைய பிரின்சிபலாக இருந்தவர், தமிழ் துறை தலைவராக இருந்தவர். அவர் சொன்னது என்னென்னா, எல்லா உலக இலக்கியங்களும் நான் படிச்சிருக்கிறேன், எல்லா சமய நூலும் படிச்சிருக்கிறேன், இது மாதிரி ஒரு சொல் வேறு எதுலையும் இல்லை அப்படின்னார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் இதை விட சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கண்ணை இமைக்கு மூடுற வரைக்கும் கூட நான் நினைக்கிறது இல்லை அப்படின்னா இதை விட பெருமானை சொல்ல முடியாது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு சொல்லிட்டா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சமய இலக்கியத்தில் சொல்லியிருக்குதா அப்படின்னா இல்லை. திருவாசகத்திலையும் அப்பர் சாமியுடைய தேவாரத்திலையும் தான் இருக்குது. வேறு எந்த ஒரு சமய இலக்கியத்திலையும் சொல்லப்படாத ஒரு கருத்து இதெல்லாம் தான். அதான் தான் சைவம் மேலோங்கி இருக்கிறதுக்கு காரணம். நம்முடைய திருமுறைகள் மேலோங்கி இருக்கிறதுக்கு அதுவெல்லாம் தான் ஒரு காரணம். சொல்றார், வணங்கிய மகிழ்வோடும் புகுந்தார் அப்படின்னு சொல்ல. அப்படி வணங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு உள்ள வரார். மின் பிறங்கு பேரம்பலம் சிவஒலி விளங்கும் மேருவாகிய பேரம்பலம் செம்பொன் மாளிகையாகி ஒளி விளங்கும் பேரம்பலம் என்று சொல்றார். அம்பலம் செம்பொற்கோயில் கொண்டு ஆடவல்லானே என்று சொல்லி திருவிசைப்பாவில் சொல்லப்பட்டிருக்கு. சேயவன் திருப்பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் என்று சொல்லி நம்முடைய பெரிய புராணத்தில் ஆசிரியர் பாராட்டிருக்கிறார். அனபாய சோழர் பேரம்பலத்திற்கு பொன்வேய்ந்தார் ஆதலின் அதனை நினைவூட்டும் வகையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பராந்தக சோழன் அவங்க பொன்வேய்ந்தவர், அனபாய சோழர் சக்கரவர்த்தியும் அதுக்கு பொன்வேய்ந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றார். இலங்கை இடைகளை இமயம் பெண்களை தில்லை சுழுமுனை என்று சொல்லி மேரு நடுநாடு என்று சொல்லுவாங்க. இலங்கை இடகலையாகவும் இமயமலை பெண்களையாகவும் தில்லை சுழுமுனை நாடு என்று சொல்லி நமக்கு 3 நாடுகள் சொல்லுவாங்க. இடகலை பெண்களை சுழுமுனை என்று சொல்லி இதை 3ஐயும் இப்படி சொல்லுவாங்க. இலங்கையும் ரொம்ப சிறந்த ஒரு ஞான பூமி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. எப்படி அதாவது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் இங்கேருந்து அவங்க நம்ம தமிழர்கள் இங்கேருந்து குடி போனவங்க அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஆளுகளுக்கு தெரியுது. இல்லை, அது லெமோரியா கண்டமாக இருக்கிற பொழுது இங்கே எப்படி தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்ததோ அதே மாதிரி அங்கே ஈழம் என்று சொல்லி ஒன்று அந்த காலத்தில் இருந்திருக்கு. இங்கிருந்து எல்லாருமே போனவங்க கிடையாது. இங்கேருந்து போனவங்கெல்லாம் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தான், பூர்வ குடிகள் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலே இருந்தவர்கள் நிரம்ப இருக்கிறாங்க. நமக்கு தெரியறதில்லை நம்ம ஆளுகளுக்கு. இங்கேருந்து போயிட்டு அவங்ககிட்ட தனிநாடு கேட்கலாமான்னா தவறான கூற்று. இங்கே எப்படி தமிழ்நாடு பாரம்பரியமாக இருந்தால் அதே மாதிரி அங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துலேங்க 8000 தமிழ் நூல்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. தமிழகத்திலே அந்த மாதிரி தமிழ் நூல் கிடையாது, எல்லாம் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. 8000 தமிழ் நூல்கள் அங்கே இருந்ததாக சொல்லுவாங்க. அத்தனை இலக்கியங்களும் தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா, யாழ்ப்பாணத்தில் இருந்தது. இப்போ நமக்கு திருவருட்பயன் நம்ம படிக்கிறோம், எத்தனை பேர்த்துக்கு மனப்பாடமாக தெரியும்? அங்கே 100 பாட்டு மனப்பாடம். எங்கள் ஈழத்தில் திருவருட்பயன் எல்லாரும் மனப்பாடம். அங்கே போய் வந்தவங்க சொன்னாங்க எனக்கு, இல்லைன்னா நமக்கு தெரியாது. திருவருட்பயன் ஒவ்வொரு பதிகமாக 10 பாட்டு அங்கே மனப்பாட பகுதியில் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கல்வி முறை அவ்வளவு ஆழமாக இருக்குது. சைவத்தில் அதான் இங்கே இந்து மதம் அப்படின்னு சொல்லி நம்ம சைவம் வைணவம் ரெண்டும் சொல்லுவோம். அங்கே அப்படி இல்லை. இந்து மதம் அப்படின்னாக்க சைவம் மட்டும்தான் அங்கே இந்து மதம்.
அந்த அளவுக்கு அவங்க வந்து உரைப்பு சைவத்தில் ஆறுமுக நாவலருடைய காலத்தில் நிறைய செய்தாங்க. ஆறுமுக நாவலர் தான் அதெல்லாம் நமக்கு இந்த அனுஷ்டான விதிகளெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கிறது ஆறுமுக நாவலர் தான். ஐயாவுரியார் ஐயா கிட்ட வந்து நாங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டோம்னா அவர் எப்படி சொல்லுவார்னா, உன்னை சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னு சொல்ல மாட்டார், ஆறுமுக நாவலர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவார். மேற்கோளோட தான் சொல்லுவார், ஆறுமுக நாவலர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிம்பார். அதனால் ஆறுமுக நாவலர்னு ஒருவர் இருந்தது யாழ்ப்பாணத்தில் தான். இன்னொரு செய்தி அவரை பற்றி சொல்கிற யாருக்கு இதாவது தவறாக நினைக்காதீங்க, அவர் ஒரு தொழிலாக தான் அதை செஞ்சார். பைபிள் இருக்கு இல்லையா, பைபிளுக்கு தமிழாக்கம் பண்ணது அவர் தான். அது யாருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பைபிள் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருந்தது. யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர் அந்த காலத்திலே 1840-30 அவர் அந்த காலத்திலே ஆங்கிலத்திலே லிட்ரேட்டர். அவர் தமிழ் ஆங்கிலம் ரெண்டையும் ஒரு சரளமாக பேசக்கூடியவர். அவர் என்ன பண்ணுவாராம், மேடைகளில் வந்து பேசுகின்ற பொழுது கிறிஸ்தவத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவார். சைவந்தான் உயர்ந்ததுன்னு தான் பேசுவார். ஆனால் தினசரி பைபிள் வந்து உரை எழுதிட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார். அது ஒரு இதுக்காக செய்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நான் ஒரு சில அதிகாரம் படிச்சிருக்கிறேன். சைவத்தில் இருக்கிற சொல்லலாம் அங்கே இருக்கு. யார் போட்டது? நம்ம ஆறுமுக நாவலர் போட்டது தானே. எழுதினவர் யார்? இந்த புனிதர் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்குது. புனிதர்னு வரும் இல்லைங்களா, புனிதர் பேரவை, சேக்கிழார் பெருமானுடைய வாக்கு இல்லைங்களா, புனிதர் பேரவை, மதிவளர் சடைமுடி மண்டலாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. புனிதர் அப்படிங்கிற சொல்ல எங்கே யாருக்கு சொந்தம்னா நமக்கு தான் சொந்தம். ஆறுமுக நாவலர் மொழிபெயர்ப்பு செய்கிற பொழுது இதை அப்படி போட்டு விட்டார், சரி இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் தான் நமக்கு அனுஷ்டான விதிகளை வகுத்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததே இருந்தாலும் வந்து நமக்கு எளிமைப்படுத்தி எல்லாரும் பூஜை செய்கிற மாதிரி செய்து கொடுத்தார். அது சொல்கிறார். பேரம்பலம் சோமாஸ்கந்தர் முதலிய உற்சவ நாயில் எப்போது எழுந்திருக்கக்கூடியது பேரம்பலம் சிற்றம்பலம் ரெண்டு இருக்குது இல்லைங்களா. பேரம்பலம்னா என்னென்னா, சோமாஸ்கந்த மூர்த்தியெல்லாம் வச்சுருப்பாங்க. சோமாஸ்கந்த மூர்த்தி உற்சவ மூர்த்திகளெல்லாம் வச்சுருக்கக்கூடியது பேரம்பலம். சிற்றம்பலம் அப்படிங்கிறது கூத்துடை பெருமான் சபாநாயகர் இருக்கக்கூடியதான் சிற்றம்பலம். சித்து அம்பலம் என்று சொல்லுவாங்க. இப்படி சபாநாயகர் இருக்கக்கூடியதான் பொன்மன்றம். இது திருமாளிகை பற்றி திருமதில்களால் சூழப்பெற்றிருக்கும் என்று சொல்லி இவை இரண்டும் திருமூலட்டநாத ஆலயத்திற்கு தெற்கே உள்ளது என்று சொல்லி அருமறை முதலில் நடுவினில் கடையில் அன்பர்தம் சிந்தையில் ரொம்ப முக்கியங்க. எங்கெங்கெல்லாம் கூத்த பெருமான் இருக்கிறார் அப்படின்னா மறை முதல் நடு கடைகளில் அலர்ந்த எனவும் அன்பர் சிந்தையில் அலர்ந்த எனவும் பிரித்து திருச்சிற்றம்பலம் அலர்ந்த 2 இடங்களையும் கூறியது. வேதத்தில் திருச்சிற்றம்பலம் அலர்ந்திருக்கிறது, அதே மாதிரி அன்பர்களுடைய சிந்தையிலையும் அலர்ந்திருக்கு என்று சொல்றார். அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோமமாகும். அருமறை சிரத்தின் மேலாம் வேதத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியது திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நமக்கு சொல்றார். திருச்சிற்றம்பலம் மெய்ஞானமையான அம்பலம் பிரணவம் ஈசன் மேவரு பீடமா எல்லா எழுத்துக்கும் மறைகட்கும் முதலாயுள்ளது என்று சொல்றார். ஞான புகழுடைய அன்பர் உள்ள புண்டரீகத்தில் முதல்வனார் செய்யும் கூத்துக்கு இடமாக விரிகின்றதாதலின் அருமறை சிந்தையில் அலர்ந்த என்று சொல்றார். ஞான புகழுடைய அன்பர் உள்ள புண்டரீகத்தில், உள்ள புண்டரீகன்னா உள்ள தாமரையில் எழுந்தருடுவது. பெருமான் இருக்கக்கூடிய இடம் என்னன்னா நமக்கு பூசை தானம் அப்படிங்கிறது இங்கே தானுங்க. அந்த இருதயத்தில் நம்ம அகப்பூசை செய்கின்ற பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னா, இருதயத்தில் 1000 இதழ் கொண்ட ஒரு தங்கத்தாமரை இருக்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கணும், பாவனை செஞ்சுக்கணும். 1000 இதழ் கொண்ட தங்கத்தாமரையில் பெருமானை வச்சு நாம் வழிபாடு செய்யணும். வெளியில் என்னென்னலாம் அபிஷேகம் செய்கிறீங்களோ அந்த அன்னைக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் செய்யணும். செய்துட்டு அதற்கு பிறகு தான் சாமியை வந்து சிவலிங்க திருமேனியில் எழுந்தருள் செய்யணும். இதுதான் பூசை. சிவபூசையினுடைய அங்கம் 2ங்க, அகப்பூசை லிங்க பூஜை. அகப்பூசை முடிச்சுட்டு தான் லிங்க பூஜைக்கு வரணும். அதற்கு பிறகு மீண்டும் பெருமானை இங்கே ஒடுக்கிக்கணும். அப்படி தான் பூஜை செய்கிறது. அதில் பூசை தானம் என்று சொல்லுவது இதயம். தியானம் பண்ணக்கூடியது ஆக்னியில் வச்சு தியானம் பண்ணணும். பெருமானை தியானம் பண்ணுகின்ற பொழுது பூர்வ மத்தியில் வச்சு தியானம் பண்ணுவாங்க. பூஜை செய்கின்ற இடம் வந்து இருதயம்தான்.
தகராகாயத்தை குறிக்கும் தகரத்தோடு ஓய் என்ற உயிர் கூடியது. அது தோளுடைய செவியன் என்று சொல்கிறாருங்க. திருமுறை முதல்ல நமக்கு வந்தது தோளுடைய செவியன் இல்லைங்களா? இத்து கூட்டம் ஓ. ஓ அப்படிங்கிறது பிரணவத்தை குறிக்கக்கூடியது என்று சொல்லுவாங்க. வையகம் பொலி அப்படின்னா இன்ப துன்பங்களாகிய போகங்களை மட்டும் நுகர்ந்து என்று சொல்லி சொல்றார். சிந்தை என்பதற்கு சீவன் என்றும் சீவனுக்கு சிந்தை என்றும் வந்து சிந்தை சிவஞானத்தால் விளங்கிய ஆன்ம அறிவு. அவ்வறிவினுள்ள விரிந்து விளங்கும் திருச்சிற்றம்பலத்தில் இறைவன் பிண்டத்து செய்யும் திருக்கூத்து நிகழும் என்று சொல்லி சிந்தையில்னா உள்ள கமலத்தில் என்றெழுமாம் மலர்மிசை ஏகினான் என்ற குரலில் அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் அப்படின்னு சொல்றார். அதை பெருமான் இருக்கக்கூடியது இந்த உள்ள கமலம் என்று சொல்லக்கூடிய உள்ள தாமரையில தான் இறைவன் இருக்கக்கூடிய இடம். அவ்வானந்த கூத்தை அவ்வியல்பில் கும்பிட்டு சிவபோதத்தாலே அருளிய தமிழ் மறைகளில் முதல் இடை கடைகளிலே பிரணவத்தினுள் பொருளாக திருச்சிற்றம்பலம் என்பதை கூறி தொடங்குதலும் முடித்தலும் அமைவுடைத்து. சாமி இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம திருமுறைகள் சொல்லுகின்ற பொழுது எப்படி வடமொழி வேதத்திலையும் பெருமான் இருக்கிறானோ அதே மாதிரி தமிழ் வேதத்திலையும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. திருமுறைகளில் யார் இருக்கிறார்? பெருமானே தான் இருக்கிறார். அதுவும் வேதம்தான், இதுவும் வேதம்தான். தமிழ் வேதங்கிறதுக்கு சான்று இருக்குது நமக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமுறைகளை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் தமிழ் வேதங்கிறார். தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றாருங்க. இன்னொரு இடத்துல சொல்லார், திருக்குறுக்கை பதிமன்னி திருவீரட்டானம் அமர்ந்து பொறுப்புள்ளாரை ஏற்றி போந்து அன்னியூர் சென்று போற்றி பருக்கை வரை விரித்தார்தம் பந்தனை நல்லூர் பணிந்து விருப்புடன் பாடல் இசைத்தார் வேதம் தமிழால் விரித்தார் அப்படிங்கிற. இப்போ வேதம் தமிழால் விரித்தார் அப்படிங்கிற. அப்போ ஞானசம்பந்த பெருமான் பாடியதெல்லாம் தமிழ் வேதம். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடியதெல்லாம் தமிழ் வேதம். சரி, திருமந்திரம் என்னன்னா ஆகமம் அப்படிங்கிறார். சேக்கிழார் பெருமானே அதையும் சொல்றார். அப்போ நமக்கு திருமுறைகளில் வேதமும் இருக்கு, ஆகமும் இருக்கு. திருமூலர் வரலாற்றில் வருது, தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை என்ன சொல்றாரு? தன்னிலவார் சடையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் மிசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுக்க கண்ணிறைந்த திருவுருளால் அவ்வுடலை கரப்பித்து எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார் என்று சொல்றாரு. திருமூலருடைய உடம்பு மறைச்சி வச்சார் இல்லையா சாமி? ஏன் மறைச்சி வச்சார் அப்படின்னு நமக்கு திருமந்திரம் கிடைக்கணுங்கிறதுக்காக மறைச்சி வச்சார். இடையனுடைய உடம்புக்குள்ள இருந்து தான் பாடியது. அவருடைய பெயர் மூலன் கிடையாது. திருமூலருடைய பெயர் என்னன்னா சுந்தரனார். கைலாயத்தில் அவருடைய பெயர் சுந்தரனார். அதை மாடு மேய்க்கிற இடையனுடைய உடம்புக்குள்ள போய் புகுந்ததுனால அவன் பேர் மூலன். அப்புறம் அந்த பெயரோடவே இருந்துட்டார். திருமூலர் அப்படிங்கிறது என்னன்னா, மூலனுடைய உடம்பு அவர் புகுந்த உடம்பும் அவருக்கு அட்டமாசித்தி தெரியும். சொல்லுவாங்க, அது என்ன, பரகாச பிரவேசம். அதாவது உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போகிறது, அது அவருக்கு தெரியும். அப்படி உடம்பு ஒரு பக்கம் கிடத்திட்டு இந்த பசு மேய்க்கக்கூடிய மூலன் இறந்து போயிடுவான் பாம்பு கடிச்சு. அந்த பசுக்கள் எல்லாம் அழுது புலம்பிகிட்டு இருக்கும். பசுக்களுடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடம்பை கொண்டு ஒரு முட்புதரில் மறைச்சி வச்சுட்டு அவர் மூலனுடைய உடம்புக்குள்ளே புந்துகிறார். மூலனுடைய உடம்புக்குள்ளே போந்தோன்னா பசுவெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம பசு மேய்க்கிறவன் மூலம் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பசுவெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் போய் பார்த்தா அந்த உடம்பு கிடைக்கல. உடம்பு சாமி மறைச்சிட்டாரு. அப்புறம் அந்த மூலனுடைய உடம்புலையே இருக்கிறார். இப்போ எங்கே போகிறதுன்னு அவருக்கு தெரியலை. மூலன் அவர் மனைவி இப்போ இந்த பசுக்கு பின்னாடியே போகிறார். அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் போகுது. சாயந்தர நேரம் மேய்ஞ்சிட்டு அதுக்கு பின்னாடியே போகிறார். எங்கே போகிறதுன்னு தெரியல. ஒரு ஊர் எல்லையில் போய் உட்காந்துக்கிறார். மூலனுடைய மனைவி வர்றா. உடம்பு அவள் புருஷனுடைய உடம்பு தானே. அவள் புருஷனுடைய உடம்புங்கிறனால எங்கள் வீட்டுக்காரருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் ஊருக்காரர் எல்லாம் கூட்டிகிட்டு வர்றான். அவருக்கு என்னன்னு தெரியல. நான் போய் கையை தொட்டாக்க நீ யாருன்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறா. அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க. நடந்ததெல்லாம் அவர் சொல்கிறாரு. எனக்கும் உனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நீ நான் இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் தான் அவர் விடுறாங்க. அதற்கு பிறகு திருவாவடுதுறையில் அந்த அரச மரத்தடியில் தவத்தில் இருக்கிறார். அப்போ தான் 3000 ஆண்டுகள் தவத்தில் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக திருமந்திரம் நமக்கு பாடுறார்.
இதுதான் அப்பருடைய வரலாற்றில் நடந்தது. அப்போ அந்த யோக சித்தி அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு வந்தது. அப்போ அப்படி பாடுனது தான் நமக்கு வந்து திருமந்திரம். அதனால தான் திருமந்திரத்தை வந்து ஆகமம் என்று சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 9 தந்திரம் அதில் இருக்குது, 9 ஆகமங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. சிவகணிய உரையில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு ஆகமத்தையும் என்னென்ன ஒவ்வொரு 9 பாகம் இருக்கு இல்லைங்களா, 9 பாகத்தையும் அந்த 9ஐயும் வந்து என்னென்ன ஆகமம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார். சிவகணிய உரையில் இருக்குது. அதனால் தமிழ் ஆகமும் நமக்கு இருக்குது, தமிழ் வேதமும் இருக்குது. இந்த வேதத்தினுடைய இதில் தான் சாமி இருந்தார், திருச்சிற்றம்பலம் இருந்ததுன்னு சொன்னால், அப்போ இதில் இல்லையா, திருமுறைகள் இல்லையான்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக நான் சொல்லலாம். திருமுறைகள்லேயும் வேதம் இருக்குது, திருமுறைகள்லேயும் ஆகமும் இருக்குது. அதுவும் வேணும், இதுவும் வேணும். எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அன்பர்தம் சிந்தையில் அப்படின்னு நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் தெரிந்தும் காண வல்லரோ மாடமாளிகை சூழ்தலை அம்பலத்து ஆடிபாதம் என் நெஞ்சுள் இருக்கவேன். திருமாலம்பரமனும் தேடினாங்க, அடிய முடியும் தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு அப்பர் சாமி சொல்றாரு. அவர் திருவடி என் நெஞ்சுக்குள்ள இருக்கு, அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர் திருவடி, கூத்த பெருமானுடைய திருவடி என் நெஞ்சுக்குள்ள இருக்குது. அதனால நாரணன் நான்முகன் 2 பேரும் தேடி காண முடியல என்று சொல்றார். அந்தியின் மறைநான் காரணம் புதிந்து வரும் அரும்பரன் மறைப்பொருள் மறை சிந்தையில் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவலர் திருச்சிற்றம்பலமே என்று சொல்லி நமக்கு கருவூர் தேவர் திருவிசைப்பால சொல்றார். திருவலர் ஒலி சூழ் அப்படின்னார். யாவர் யாவர் இவ்வொலியினது காட்சி எல்லைக்குட்படுகின்றார்களோ அவர்களிடத்தெல்லாம் அருளாகிய திருவளர்க்க பெறுகின்றது என்று சொல்லி சொல்றாருங்க. திருமூலர் திருமந்திரத்தில் விளங்கொழியாய் நின்ற விகிதன் இருந்த துலங்கொழி பாசத்துள் தூங்கிருள் சேரா கலங்கிரு நட்டமே கண்ணுதல் ஆட விளங்கொழியுன் மனத்து ஒன்றி நின்றானே என்று சொல்லி திருமூலதேவனார் பெருமான் வந்து அந்த பெருமான் எப்படி மனதில் ஒன்றி இருப்பார் அப்படிங்கிறத சொல்றார். விளங்கொழி உள் மனத்து ஒன்றி நின்றானே என்று சொல்லி சொல்லாருங்க. புறத்துள் ஆகாசம் புவனம் உலகம், அகத்துள் ஆகாசம் எம் ஆதி அறிவு, சிவத்துள் ஆகாசம் செழுஞ்சுடர் சோதி என்று சொல்லி சகத்துள் ஆகாசம் தானம் சமாதியே என்று சொல்லி திருமந்திரத்தில் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு பெருமானுடைய திருவருளர். அதாவது ஒளியை உள்ளே வைத்து அதனை சுற்றி சூழ்ந்த திருச்சிற்றம்பலம் என்றுள்ளமாம். இப்பொருளில் ஒளி என்பது கூத்தப்பிரானை, ஞாயிற்றை சூழ்ந்த கதிர் போல ஒளியினால் சூழப்பட்ட திருச்சிற்றம்பலம் என்றுள்ளமாம் என்று சொல்லி திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது அம்பலம், சிறுமை அம்பலம் என்று சொல்லி இருசுல் உணர்ந்த தொடர் என்று சொல்றார். அதாவது திருச்சிற்றம்பலம் என்னன்னா நுண்ணிய சிவசக்தியை நோக்கமற்ற இருவகை மாயாகாரிய பொருளும் தூலப் பொருள்களை என்று சொல்லி தடையிலா ஞானமாகிய சிவசக்தி சொரூபமே அம்பலம் என்று சொல்றார். தடையிலா ஞானமாகிய சிவசக்தி சொரூபமே அம்பலம் என்று சொல்லி சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்மா வந்து திருமுலைப்பால் அளித்தாங்க இல்லையா சீர்காழியில். அப்போ திருமுலைப்பால் அளித்த பொழுது அவருக்கு ஞானம் கிடைச்சது. சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவதனை இடமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெய்ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக அவர் அப்போ ஞானம் பெற்றது. அந்த ஞானத்தினுடைய உருவத்தை எங்கே பார்த்தார் அப்படின்னா தில்லையம்பதியில் பார்க்கல. சிதம்பரம் வந்து வழிபாடு செய்கின்ற பொழுது தான் பார்க்கணும். அந்த ஞானம் கிடைச்சிருச்சு. அந்த ஞானத்தை உருவமாக எங்கே பார்த்தார் அப்படின்னா சிதம்பரத்தில் பார்த்தார். சேக்கிழ பெருமான் சொல்றார். அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமேயான அம்பலமும் தம் உள்நிறைந்த ஞானத்திலும் ஆனந்த ஒரு பெருந்தனை கூத்தும் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டு எடும் கழிப்பு என்று சொல்லி அன்னைக்கு பெற்ற ஞானம், அந்த ஞானத்தினுடைய உருவத்தை எங்கே பார்க்குறார் அப்படின்னா தில்லையம்பதியில் வந்து ஞானசம்பந்த பெருமான் கண்டு கழித்தார் என்று சொல்றார். ஒளியா ஒளியதன் ஒளியா ஒளியதன் ஒளியும் தனிதரும் ஒளியாகி என்று சொல்லி பேரூர் புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறது இறைவன் ஆடுமிடத்தில் அருகில் உள்ளது. இதற்கு அப்புறம் வேறு வாயில்கள் இல்லை. திருவணுக்கன் திருவாயில் தானேனா பெருமான் கூத்தாடக்கூடிய அந்த இதை பார்த்துடலாம் என்று சொல்றார். அகத்தும் புறத்தும் இறைவனை காண கடந்து செல்ல வேண்டிய எண்ணிறந்த வாயில்களிலே உள்ளிருந்து கணக்கிடும் போது முதல் திருவாயில் அதான் திருவணுக்கன் திருவாயில்ங்க. அந்த திருவாயில் திறந்தால் பெருமானை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த காலத்தில் திருவணுக்கன் திருவாயில் என்று சொல்லி அணுக்க தொண்டர்களே உள்புகக்கூடியதாயலின் இப்பெயர் பெற்றது. இது அம்பலம் சூழ்ந்த மாளிகை பத்தியில் கிழக்கு திருவாயில். கைலாயத்திலே அது மாதிரி இருக்கு. அணுக்க திருவணுக்கன் திருவாயில். அந்த சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையில் அப்படி மேலே போயிடுறார் இல்லைங்களா. நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையில் போகிறார்.
அப்படி குதிரையில் செல்லக்கூடிய சேரமான நிறுத்தின இடம் என்னென்னா திருவணுக்கன் திருவாயில் தான். அதுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லைன்னா பெருமானுடைய அருள் பெற்ற அடியவர்கள் மட்டும்தான் உள்ளே போக முடியும். கைலாயத்திலே அப்படி தான், இங்கே தில்லையம்பதியிலையும் அப்படி தான். அதனால தான் அவர் உள்ளே விடமாட்டேன்றாங்க. அப்படி உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. அப்போ தான் சுந்தரர் போய் பெருமான்கிட்ட கேட்குறாரு, சேரலன் வாயில் புறத்துலன் என்று சொல்லி. சேரலன் வாயில் புறத்துலன் சொல்லி சொன்ன உடனேயே சாமி என்ன பண்ணார்னா பெரிய தேவரை அழைத்து, யார் நந்திய பெருமான், அவருக்கு பேர் அங்கே பெரிய தேவர், கைலாயத்தில் அவருக்கு பேர் பெரிய தேவரை அழைத்து அவனை கொணர்க அப்படின்னார். அவனை கூட்டிகிட்டு வா என்று சொல்லி யார் சொன்னால் சிவபெருமானே சொல்கிறாரு. அப்படி அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது தான் அவரை கேட்குறாரு பெருமான், அலையாமை வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னாரு. நான் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு வரல, சுந்தரர் திருவடியை பற்றி நான் இங்கே சேர்ந்துட்டேன். உங்களை பார்க்குறதுக்கு நான் வரல சாமி. சுந்தரர் அவர் வெள்ளை யானையை அதாவது நல்லா சொல்லுவார் அந்த இடத்த, புரசை யானை முன் சேவித்து வர பெற்றனன் அப்படின்னார். யானைக்கு பின்னாடி சுந்தரரை வணங்கி கொண்டே நான் இங்கே வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நாயன்மார் திருவடியை பற்றணுன்னா எங்கே போகலாம்? கைலாயத்துக்கே போகலாம். அப்படி தான் சொல்கிறார் அந்த இடத்துல. நீங்கள் அழைச்செல்லாம் நான் வரல, சுந்தரர் திருவடியை பற்றி கொண்டு அப்படி யானைக்கு பின்னாடி சேவித்து கொண்டு இங்கே சேர்ந்துட்டேன் அப்படின்னு. சரி, என்ன வேணும் சொல்லு அப்படின்னாரு பெருமான். அப்போ தான் அவர் சொன்னார், பெருகு வேதமும் முனிவரும் துதிப்பரும் பெரியோய் அன்பால் உன்னை திருவிழாப்புறம் பாடினேன், திருச்செவி சாற்றி அருளப் பெற வேண்டும்னார். சொல்லிட்டு மீண்டும் சொன்னார். அப்போதான் அங்கே தான் சொல்கிறாருங்க, மறுவு பாசம் அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னார். சொல்லிட்டு மீண்டும் சொன்னார், அருளும் ஈசரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் அப்படின்னு சொல்லுவார். மறுவு பாசத்தை அகன்றிட வந்தொண்டர் கூட்டம் வைத்தனை அப்படின்னு சாமிகிட்டேயே சொல்கிறார். சாமி கைலாயத்தில் பெருமான் முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, சேரமான் பெருமான் நாயனார், எனக்கு வாசனா மலம்னு ஒன்று இருந்தது சாமி, உங்களை வணங்கினதுனால ஆணவ மலம் போயிடுச்சு. அது அந்த பெருங்காயம் தீர்ந்தாலும் பெருங்காய டப்பாதில் இருக்கக்கூடிய வாசனை போகாது பாருங்க, அதுதான் வாசனா மலம்ங்கிறது. அந்த வாசனா மலம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சுந்தரருடைய திருக்கூட்டத்தை எனக்கு கொடுத்தீங்க. சுந்தரருடைய திருக்கூட்டத்தில் நானும் ஒருத்தன். ஆனால் அது போயிடுச்சு. இப்போ நான் திருவிழாப்புறம் பாடியிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் திருச்செவி சாற்றி அருள வேணும்னு சொல்லுகின்ற பொழுது தான் அருளும் ஈசரும் சொல்லுக என்றார், அவரும் கேட்பித்தார் என்று சொல்லி அங்கே சேக்கிழ பெருமான் அங்கே தான் திருவிழாப்புறம் பாடுறார். அப்போ அந்த திருவணுக்கன் திருவாயில் அப்படிங்கிறது கைலாயத்தில் இருக்குது. அதே மாதிரி சிதம்பரத்துலேயும் திருவணுக்கன் திருவாயில் இருக்குது. அங்கே யார் உள்ளே போக முடியும்னா அணுக்க தொண்டர்கள் தான் போக முடியும், எல்லாரும் போக முடியாது. அணுக்க தொண்டர்கள் அப்படின்னா பெருமானுக்கு பணி செய்யக்கூடிய தொண்டர்கள் தான் உள்ளே போகும். இப்படியெல்லாம் அந்த காலத்தில், அதாவது இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன சொல்லக்கூடாது, அந்த கட்டணத்தை செலுத்தினா நம்ம எங்கே வேணாலும் போகலாம் இல்லைங்களா, அது மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆமாம், அது வரை உலகத்தார்கள் அப்படின்னா அவங்க வழிபாடு செய்யக்கூடியதுக்கு ஒரு நிலை, ஒரு எல்லை உண்டுங்க. அடியார் பெருமக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு உள்ள வரைக்கும் போய் வழிபாடு செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில். திருவணுக்கன் திருவாயில் தாண்டி போய் வழிபாடு செய்திருக்கிறாங்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்றுகள் இருக்குது. அதான் திருவணுக்கன் திருவாயில். அணுக்க தொண்டர்களே உள்பகக்கூடியது ஆதலின் பெயர் பெற்றது என்றாலும் இது அம்பலம் சூழ்ந்த மாளிகை பத்தியில் கிழக்கு திருவாயில் போலும். ஆமாம், இது கிழக்கு திருவாயில் வழியாக அவர் வர்றார். கிழக்கு இது அதாவது வடக்கு வாயில் வழியாக வர்றாரு. அம்பலத்திலிருந்து பார்த்தா இது கிழக்கு திருவாயில் போலும் என்று சொல்லி, கிழக்கு திருவாயில் போலும் என்று சொல்லி சொல்கிறார். அம்பலம் சூழ்ந்த மாளிகை பத்தியில் கிழக்கு திருவாயில், வடக்கு அப்படி வலமாக வருகின்ற பொழுது கிழக்கிலிருந்து மீண்டும் அந்த திருவணுக்கன் திருவாயில் வருகின்ற பொழுது கிழக்கிலிருந்து வர்றார். அடுத்த பாடல் 3 பாட்டு இருக்குது பாருங்க. அதாவது இந்த 3 பாட்டுமே ரொம்ப அருமையான திருப்பாடல்கள். இந்த 3 பாட்டையும் நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம். அவசரமாக அது சிந்திக்க முடியாது. அருமையான பாட்டு. எப்படி அவர் உள்ளே போனார் அப்படிங்கிறதுலேருந்து சொல்கிறார் பாருங்க. அப்படியே அவருடைய அந்த கரணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறார். அருமையான திருப்பாடல். அவர் உள்ளே செல்லுகின்ற பொழுது, கோயிலுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அவருடைய அந்த கரணங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த கைகள் எல்லாம் எப்படி குவித்து கொண்டு சென்றார், கண்கள் என்ன செஞ்சது, அப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் என்ன செஞ்சதுங்கிறதெல்லாம் சேக்கிழ பெருமான் அப்படியே அருமையாக சொல்லியிருக்கிறார். அப்படி சுந்தரருடைய அந்த ஒரு மெய்ப்பாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். உள்ளம் எப்படி இருந்தது, உடம்பு மெய்ப்பாடு எப்படி இருந்தது அப்படின்னு இந்த 3 பாட்டில் சொல்கிறார். அருமையான பாட்டு. இந்த 3 பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தில்லையம்பதி எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது இதில் தான் இருக்குது.
அவர் பதிகம் பாடுறாரு, நமக்கு அந்த பதிகம் கிடைக்கிறது இல்லை. முதல் முறையாக சென்று தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முதல் முறையாக செல்லுகின்ற பொழுது ஒரு பதிகம் பாடுறார். தென்னிலா மலர்ந்த வேணி அந்த பாட்டில் சொல்கிறார், அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பரிந்தார்னார். ஆனால் அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. மடித்தாடு மடமைக்கன் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகை ஏயர்கோன் கலிக்காமனார் புணத்தில் அது ரெண்டாவது முறை செல்லுகின்ற பொழுது அந்த பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் நமக்கு கிடைக்கிது, அது வேறு. ஆனால் முதல் முறை செல்லுகின்ற பொழுது ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். அந்த பதிகம் மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா கூத்த பெருமான எப்படியெல்லாம் ஒரு வழிபாடு செய்திருப்பார் அப்படிங்கிறத அனுபவிக்க முடியும். அந்த ஒரு தகுதி, அந்த ஒரு கொடுப்பினை நமக்கு இல்லை. சாமி மறைச்சிட்டார். பல பதிகங்கள் செல்லரிச்சு போச்சு இல்லைங்களா? அதில் ஒரு திருப்பதிகம் தில்லையம்பதியினுடைய பதிகம். ஏன்னா பாடினார்னு சொல்கிறார். அந்த இன்பத்துக்கு அளவே இல்லைங்கிறார் வையாபுரியார். அந்த பதிகத்தை பற்றி ரொம்ப சொல்லுவார். வாழிதாம் இன்பமாம் என்றார். அப்படின்னா எல்லையில்லாத இன்பத்தில் இருந்தார். ஏற்கனவே இவர் எங்கே இருந்தார்? சுந்தரர் பெருமான் திருவடியில் இருந்தவர். ஆனால் அதை விட ஒரு பெரிய இன்பம் சிதம்பரத்தில் கிடைச்சது அப்படிங்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியா என்ற திருநடம் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாழிதாம் இன்பமாம். ஏற்கனவே கைலாயத்தில் இருந்தவர், சாமி கூட இருந்தவர். அந்த இன்பத்தை விட இந்த இன்பம் வாலிதாம்னா ரொம்ப பெரிய இன்பங்கிறார். வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அருவிநீர் சொரிய கைமலர் உச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார். அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் சிந்திச்சுக்கலாம் என்று சொல்லி இந்த அளவில் இன்று நிறைவு செய்து கொண்டு, இப்போ விழாவெல்லாம் வருது, அன்பர்கள் எல்லாம் நிறைய பணி செய்கிறதுக்கு வரணும். நம்ம சும்மா வரோன்னா பிரதோஷத்துக்கு வரோம், வழிபாடு செஞ்சுட்டு போயிடுறோம். பெரிய விழா வருது, அதனால் எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கிறவங்களே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்களாம் கொஞ்சம் ஒரு உதவியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதான் ஊர் கூடி தேர் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? மிகப்பெரிய அது வருஷம் ஒரு தேர், இந்த வருஷம் 2 தேர். நாயன்மார்களையும் நம்ம தேரில் ஏற்றி பார்க்கலாம்ல. இந்தியாவிலேயே வேற இந்தியாவுன்னு எங்கேயுமே இல்லை. ஆமாம், சாமிக்கு மட்டும்தான் தேர் இருக்குது. அண்டமுள்ளையாருடைய திருவருள் அவர் நினச்சிருக்கிறாரு நாயன்மார்கள் எல்லாம் தேரில் ஏற்றி பார்க்கணும்னு சொல்லி. அதனால் நம்ம நினச்சா நடக்குமா என்ன? நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடந்துடாது. சாமியினுடைய திருவுள்ளம் இவங்களையெல்லாம் தேரில் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் பணி செய்யணும். கண்டிப்பாக பணி செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். பக்தி அப்படின்னா என்னென்னா பணி செய்வது தான் பக்திங்க. இப்போ சும்மா எல்லாத்தோட சும்மா இப்படி தலையில் போட்டுட்டு கன்னத்தில் போட்டுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் பணி செய்யணும். எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. அசோகனையை பாருங்கள், முருகேசை பாருங்கள், அவங்க வேலை கொடுப்பாங்க. நம்ம செய்கிறவங்களே தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நம்மளும் பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வயசுன்ற இளைஞர்களும் கொஞ்சம் வரணும். அதே மாதிரி நம்மளும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று சொல்லி உங்களுடைய விண்ணப்பமாக வைத்துக்கொண்டு, பெரியவங்க எல்லோரும் வராங்க. குருமகா சன்னிதானங்களே கிட்டத்தட்ட 8-9 பேர் வராங்க. அதுபோக பெரியவங்கெல்லாம் வராங்க. சென்னை பையாவோட வரதுக்கு அவருக்கு ஆசைங்க. உண்மையிலேயே நாங்கள் அசோகையா நாங்கள்லாம் போய் பார்க்குற பொழுது அண்டமுள்ளையார் அப்படின்னா அப்படியே நான் பைக்கில் வந்தேன் பாருங்கள். பைக்கில் வந்திருக்காரு அந்த காலத்தில். 20 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பையா 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பைக்கில் வந்திருக்கிறாரு. பைக்கில் வந்தேன். பார்த்தா கூட இந்த ஃபோட்டோவெல்லாம் காட்டணுன்னாங்க, வீடியோ போட்டு காட்டணும். இந்த இது கோபுரம், அந்த வெளியில் மதில் சோறு இதெல்லாம் காட்டணும். இவ்வளோ பெருசு இருக்குதா? பார்க்குற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 95 வயசுங்க. 95 வயசு அவருக்கு. அன்னைக்கு பாடின பாட்டு அசோகனையை பாடி காட்டுறாரு. அவர் அவ்வளோ அருமையாக அதை கேட்டு ரசிச்சுட்டு, அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, வயசாகி போச்சுன்னா நம்ம எந்த பணி செய்ய முடியாது போயிருங்க. அவருக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை இருக்குது, உடம்பு முடியாது. நம்ம உடம்பு நல்லா இருக்கிற போதே ஏதோ 4 சிவபுண்ணியத்தை பண்ணி எத்தனையோ பாவம் பண்ணியிருப்போம். இதெல்லாம் எப்போ தீக்கிறது நம்ம? அதனால் வழிபாடு மட்டும் செஞ்சுட்டு போனால் தீராது. என்னங்க, நம்ம பணி செய்யணும். கண்டிப்பாக பணி செய்யணும். சென்னை பையா கிட்ட பேசுனது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசணும். ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அவருக்கு பேக் பெயின். ஆனாலும் கூட எங்களை பார்த்தோன்னா 2 மணி நேரம் அவர் உட்காந்துட்டார். எங்களுக்கு அடுத்த வேலை இருந்ததுனால தான் நாங்கள் போனோம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். நம்ம கோயில் மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு அன்பு பற்று. வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வேளை வந்தாலும் கூட வந்துடுவார்னு நாங்கள் நினைக்கிறோம். காரில் படுத்துட்டு கூட வந்தாலும் கூட வந்துடுவார். இதெல்லாம் பார்க்கணுன்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறார். ஏன்னா அவரெல்லாம் அடித்தளமிட்ட ஒரு கோயில் அப்படிங்கிறதுனால நம்ம பெரியவங்களை நினச்சி பார்க்கணும் எப்பொழுதும். அவரெல்லாம் இன்றைக்கும் சைவத்துக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் நம்முடைய சென்னை பையா. அப்புறம் எங்கள் குருநாதரையா சொக்கலிங்கையா, அவங்க உழவாரப்பணி. அவரும் இந்த கோயில் ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அசோகனையா தனிப்பட்ட முறையாக அவருக்கு ரொம்ப
பிடிக்கும். ஆமாம், அசோகனியாவுக்கு அவருக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் ஆமாம், அதனால் அவரும் வராரு. ஐயா வருவார், நம்ம குருநாதர் ஐயா வருவார். அப்புறம் ஒளியரசு ஐயா, குமரலிங்கையா, தியாகராஜ் ஐயா, எல்லாத்துக்குமே அந்த கோயிலில் மிகுந்த ஒரு ஒருமைப்பாடும் அதே மாதிரி ஈடுபாடு இருக்கிறதுனால விழா நல்ல சிறப்பாக நடக்கணும். எல்லோரும் கலந்துக்கணும். பணி செய்கிறதுக்கு வாங்க. திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகும் மேல்வினால் ஒன்று காதலை துள்ளமும் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். அடியார்களுக்கு ஒரு